सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ज्ञान कर्म समुच्चयः नास्ति। यदा तावत् आत्मैकत्व ज्ञानं जातं तदनन्तरं कर्माणि कर्तुमेव न शक्यते। तस्मात् उभयोः सह अनुष्ठानं विपरीतस्य अविदुषः यत्र हि द्वैतमेव भवति। यदा द्वितीयं वस्तु सत्यमिति बुद्धिः अहं कर्ता इति बुद्धिश्च वर्तते तदा एव कर्मणि अधिकारः। अहम् अकर्ता मद्वितीयं किमपि नास्ति इति बुद्धौ नास्ति इत्यपि निरूप्य ज्ञानेन सह कर्मणां सम्बन्धो नास्ति इत्युक्तम्। अमृतत्वसाधनं वक्ष्यामि। इतः परं तावत् कर्मसम्बन्धो नास्ति। इतः परम् ஒரு சந்தேகம் வருது. ऋणानि त्रीणि अपाकृत्य मनोमोक्षे निवेशे அப்படின்னு ஒரு வச்சனம். தேவரணம் பிதரணம் ரிஷிரணம். ரிஷிரணம் அத்தியனத்தினாலையும் தேவரணங்களை யாக யஜ்ஞாதிகள்னாலையும் பிதரணத்தை குழந்தை பெருக்கத்தினாலையும் சரி பண்ணி மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பிரம்மச்சரியத்திலேருந்தே சன்னியாசி எப்படி வாங்கிக்கலாம்னு ஒரு கேள்வி. அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கிறார். ऋणप्रतिबन्धस्य अविदुषयेव मनुष्य पितृ देवलोक प्राप्तिं प्रति न विदुषः. ஞானம் வராம ஏகத்துவ ஞானம் இல்லாத நாம் பேரு நான் கர்த்தா போக்தான் எண்ணம் இருக்கிறவர்கள் தான் தேவரணத்துக்கு போகிக்கிறதுக்கு யாகங்கள் பண்ணணும், பிதரணத்தை போகிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும், அப்புறம் ரிஷிரணத்தை போக்குறதுக்கு அத்தியனம் பண்ணணும். இதெல்லாம் அவித்வான் விஷயம். வித்வான் ஏகமேவா தித்தீயம்னு தெரிஞ்சவனுக்கு கிடையாது. சோயம் மனுஷலோகா புத்திரேணைவ ஜெய்யः இத்தியாதி லோகத்ரய சாதன நியம ஸ்ருதே. இந்த லோகத்துல சௌக்கியம் வேணும்னா புத்திரன், பிதர்லோகம் வேணும்னா கர்மா, தேவலோகம் வேணும்னா உபாசனம் அப்படின்னு ஆசைப்படுறவனுக்கு தான் சொல்லியிருக்கு காமிகள். விதுஷஸ்ச ऋणत्रय प्रतिबंध अभावः दर्शितः आत्मलोकार्थिनः किं प्रजया करिष्यामो येषां नो अयमात्मायं लोकः. பிரதாரண்யத்துல பிரஜை பிதர்ரணம் போகணும், தியாகம் பண்ணி தேவரணம் போகணும், அத்தியனம் பண்ணி பிதர்ரணம் போகணும். இதெல்லாம் திவிதீய வஸ்து நிஜம்னு நினைக்கக்கூடிய அவித்வான்களுக்கு தான். வித்வான்களுக்கு கிடையாது. ஏன் கிடையாது? கிம் பிரஜயா கரிஷ்யாமः ஏஷாம் நோ அயமாத்மாயம் லோகः. நமக்கு தேவை நம்ம ஸ்வரூபந்தான். பிரஜை என்றோ வித்தம் என்றோ புத்திரன் என்றோ திவிதீய வஸ்து எல்லாம் மிச்ச. அதனால நமக்கு அது தேவையில்லைன்னு ஞானிகளுக்கு கர்ம சம்பந்தம் இல்லைன்னு சொல்லு. ததா ஏதஸ்மதீதத் வித்வாம்சः ஆஹுः ரிஷயः காவஷேயாः இத்தியாதி. காவஷேயான்னு ஒரு ரிஷிகள் சொல்றான். நமக்கெல்லாம் இனிமே கர்மா இருக்கு, என்ன பண்ணி சித்த சுத்தி ஞானமும் வந்தாச்சு அப்படியே அவ வேண்டாங்கிற இத்தியாதி. ஏதஸ்மவை பூர்வே வித்வாம்சா அக்னிஹோத்திரம் ந ஜுஹவான் சக்ருஹு. பின்ன இருந்த ஞானிகள் எல்லாம் அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் எல்லாம் பண்ணாமல் இருந்தா ஞானம் வந்துட்டு அப்படின்னால இதுஜ கௌஷீதிகினா. கௌஷீதிக உபனிஷத்துல அந்த மாதிரி ஞானாதனந்தரம் கர்ம சம்பந்தம் மொத்தமே கிடையாது. தர்ஹி ரிண அனபாகரணே பாரிவிராஜ்ய அனுபவத்தி இதுயே. அப்ப பிரம்மச்சாரியா இருக்கார், கல்யாணம் பண்ணி பிதர்ரணம் போகல, தேவரணம் யாகம் பண்ணி போகலன்னு இவர் இப்படி சன்னியாசத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேள்வி. ஏன்னா ரிணாதி த்ரீணி அபாகிருத்திய மனோமோட்சே நிவேசேதுன்னு ஒரு ஸ்மிருதி வச்சனம் இருக்கு. தேவரிடம் பிதரிடம் ரிஷிரிடம் மூணையும் போட்டுட்டு தான் மோட்சத்துக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும்னு இருக்கு. அப்ப பிரம்மச்சரியத்துல இருந்து போறது எப்படி? சன்னியாசம் வாங்கிட்டு போறது தப்பாச்சே. 2 கடன் பாக்கி இருக்கேன்.
இதுக்கு இவர் நல்லா பதில் சொல்ற. பிராகார்ஹஸ்ய பிரதிபத்தேஹே ரிணித்வ அசம்பவாத் அதிகார அனாரூடோபி ரிணீச்சேத் ஸ்யாத் சர்வஸ்ய ரிணித்வம் இது அனிஷ்டம் பிரசஜ்யேத. ராம் ராம், இந்த எழுத்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு, வேற எழுத்து புத்தகம் பார்க்கணும். கண்ணு கண்ணாடி மாத்தியா இந்த ஸ்பெக்ஸ் மாத்தணும் போல இருக்கு. கண்ணுல பார்த்துருந்தாலும் கஷ்டமா இருக்கு, போட்டுகள் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. இப்ப 2 நாளா டாக்டர்கிட்ட சொன்ன 2 நாள் கேச்சு டைம் கொடுக்குறேன். ராம் ராம். அப்போ ரிணித்த சம்பந்தம் பிரம்மச்சாரியா இருக்கும் போது 3 ரிணமும் வரவில்லை. இவன் பிரம்மச்சாரியா இருந்து கிரகஸ்தனா ஆகும் பொழுதுதான் தேவரிணம் திருரிணம் 2 வந்து பிடிக்கிறது. இந்த ஸ்கூல்ல ஒருத்தர் வேலை பார்க்கிறாருன்னா அவர் 9 மணிக்குள்ள ஸ்கூலுக்கு வரணும் நியமம் இருக்கும். அது வரலன்னா பனிஷ்மெண்ட் இருக்கும். யாருக்கு? அங்க வேலை பார்க்கிற தொடர்பு இருக்கிறவர். நம்ம மாதிரி வெறும் ஒரு விசிட்டர் போறோம்னா நீங்க 9 மணிக்குள்ள வரலன்னா வரக்கூடாது நியமம். யார் எதுல குவாலிஃபைடாகவும் அப்பாயிண்டடாகவும் இருந்து ரூல்ல கட்டுப்பட்டிருக்காளோ அவளுக்கு தான் இந்த நியமங்கள். 3 ரிணங்களையும் போட்டுதான் இல்லை. எனக்கு ரிணம் இருக்கு, நான் கிரகஸ்தனா இருக்கேன், எனக்கு உலக விஷயத்த ஆசை இருக்கு, இதெல்லாம் இருக்கிறவளுக்கு முற்றம் திறந்தவர்களுக்கு இந்த ரூல் அப்ளை ஆகாதுங்கிற பெரிய பாயிண்ட். ரிண அனுபாகரணே பாரிபுராஜ்ய அனுபவத்தின்னு கேட்கலாம். 3 ரிணம் போகலன்னா சன்னியாசம் வாங்கிக்க முடியாது என்று கேட்டால் அது தப்பு. அப்படி இருக்குமே ஆனால் சர்வஸ்ய ரிணித்துவம் இது அனிஷ்டம் பிரசஜேத. இப்ப பிரம்மச்சாரிக்கு பூரா பிரம்மச்சாரியாவே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பிதிர்ணம் போக்கல தேவரணம் போக்கலன்னு கடன் உண்டான்னு நீங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் கடன் பட்டவான்னு அழுது ரொம்ப அனிஷ்டமான விஷயம். நடக்காத பிரதிபன்ன கார்ஹஸ்தி கிரகாத் பனி பூத்வா பிரவரஜேத் யதிவா இத்தரதா பிரம்மச்சரியாதேவ பிரவரஜேத் கிரகாத்வா வனாத்வா. ஒரு உபரிகத்தை சாய்ஸ் சொல்லிருக்கேன். உனக்கு வைராக்கியம் முத்தி எடுத்துன்னா பிரம்மச்சரியத்திலேருந்தே நீ சன்னியாசம் வாங்கிக்கலாம், கிரகஸ்தாசிரமத்திலேருந்து சன்னியாசம் வாங்கிக்கலாம், வானப்பிரஸ்தத்து போனப்புறம் சன்னியாசம் வாங்கிக்கலாம். டபுள் ப்ரமோஷன் ட்ரிபிள் ப்ரமோஷன் எல்லாம் பர்மிட்டட் இஃப் ஹி இஸ் ஃபிட் டு ப்ரமோட். அப்படிதான் லோகத்துல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸுக்கு போடுற பையனை. ஏன்னா அவன் ஹை இன்டெலிஜென்ஸ். இந்த கிளாஸ்ல உட்காந்து பொழுதுபோக்க வேண்டாம். டபுள் ப்ரமோஷன் ட்ரிபிள் ப்ரமோஷன் தான். அப்ப யாருக்கு வைராக்கியாதிகள் இல்லையோ, யாருக்கு ஞானத்துல பூர்ண ருச்சி இல்லையோ அவளுக்கு தான் அந்த ரூல் தான் அப்ளை ஆகுதுங்கிற. இல்லைன்னா பிரம்மச்சரியத்திலேருந்தே வாங்கிக்கலாம், கிரகஸ்திலேருந்து வாங்கிக்கலாம், வானப்பிரஸ்தத்திலேருந்து வாங்கிக்கலாம். இது ஆத்ம தரிசன உபாய சாதனத்துவேன. ஆத்ம ஞானம் வந்தப்புறம்னு ஒரு கட்சி ஆத்ம ஞானம் திடமானத்துக்கு வேண்டியதாக விவிதிஷா சன்னியாசம்னு பேர். இங்கதான் 2ஆ பிரிச்சுக்கிறோம். ஞானம் வந்தப்புறம் தான் சன்னியாசம்ங்கிறது ஒரு கட்சி. ஞானம் வந்தப்புறம் கிரகஸ்தனா இருந்தாலும் சன்னியாசிதான் அதுலயே ஒரு பிரிவு. ஞானம் திடமாகணுங்கிறதுக்காகவே நாம முழு டைம் ஃபுல் டெவோட் பண்றதுக்காக சன்னியாசம் வாங்கிக்கிறதுங்கிற கட்சியும் உண்டுங்கிறது இப்ப விஷயம். ஆனா எந்த கிரைட்டீரியா முக்கியம்னா வைராக்கியம். பிரபஞ்ச விஷயங்கள்ல பூர்ண வைராக்கியம். எதுலையும் துளிக்கூட ஆசை இருக்கல. அதனாலதான் எதஹரேவ விரஜே ததஹரேவ பிரவரஜேன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. எந்த நிமிஷத்துல பரம வைராக்கியம் வந்து கொடுத்தோ அப்ப நீ சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு ஃபுல் அதிகாரி. சன்னியாசம் வாங்கிக்காமலே நீ படிச்சாலும் ஞானம் வரும், அது வேற விஷயம். சன்னியாசம் வாங்கிட்டு ஃபுல் டைமாக அங்கேயே சேர்ந்து காலேஜ்லயே போய் படிக்கிறதுன்னு ஒண்ணு, வீட்டுல இருந்துட்டு பிரைவேட்டா எழுதுறதுன்னு ஒண்ணு, 2 பர்மிட் பண்ணிக்கலாம் இல்லையா? அது மாதிரி படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணுங்கிறது பொதுவான விஷயம். ஆனா இந்த குவாலிபிகேஷன் வைராக்கியம் இல்லாத தான் அந்த வழியெல்லாம் பிரம்மச்சாரி கிரகஸ்தான் வானப்பிரஸ்தான் சன்னியாசி அதெல்லாம் வாழ். எதி வாய்தரதா பிரம்மச்சரியா தேவ பிரவரஜேத் கிரகாத்வா வனாத்வா
இது ஆத்ம தரிசன உபாயத்வேன ஆத்மஞானம் வரத்துக்கு திடமான உபாயமாக இஷதேயேவ பாரிவிராஜ்யம். அப்படி ஒரு பாரிவிராஜ்யம் இருக்கு. யாவஜீவ ஸ்ருதி ஸ்ருதீனாம் அவித்வத் விஷய அவித்வத் அமுமுக்ஷு விஷயே கிருதார்த்ததா. அப்போ யாவஜீவ அக்னிஹோத்திங்கிற வாக்கியங்கள்லாம் நோண்டது உயிர் உள்ள வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்ணணும், யாகம் பண்ணணும்லாம் சொல்லியிருக்கேன். இவன் மாதிரி பிரம்மச்சரியத்துல வேதாந்தியம் சன்னியாசம் வாங்கிட்டாருன்னா யாகம் பண்ண முடியாது, அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் அது அவித்வானாகவும் அஜிஞாசுவாகவும் யாருக்கு தத்துவஞானம்தான் வேணுங்கிற திடமான எண்ணம் இல்லையோ, யாருக்கு ஞானம் வரவில்லையோ அவளுக்குத்தான் அந்த ரூல் அப்ளை ஆகுது. எல்லாருக்கும் எல்லா ரூலும் அப்ளை ஆகுது. மருந்து இருக்குன்னா யார் வேணா எந்த மருந்து வேணா சாப்பிடுறதாங்க. எந்த வியாதிக்கு எந்த நோயாளிக்கு எந்த மருந்து சூட்டபிளா இருக்குங்கிறத டாக்டர் பார்த்து சொல்லணும். காசு எது வேணா வாங்கி குடிச்சேன்னா தலைகிறதுன்னு சுத்தும். அதுபோல வைராக்கியம்ங்கிறது இல்லாதவாளுக்குத்தான் பேச்சதெல்லாம். பூர்ண வைராக்கியம் இருந்தால் சன்னியாசம் தாராளமா அவன் சன்னியாசத்துக்கு தான் அதிகாரி. ஆத்ம ஞானம் தான் போகணும்னு எண்ணம் வந்தாச்சுன்னா அவன் சன்னியாசத்துக்கு தான் போகணும். அவன் சன்னியாசத்துக்கு ஒருவேளை போறதுக்கு சான்ஸ் இல்லைன்னாலும் அவன் கிரகஸ்தனா இருந்தாலும் சன்னியாசி தாங்கிறது அது வேற விஷயம். ஆத்மதர்ஷனோபாய சாதனத்தையா இஷதேயேவ பாரிவிராஜ்யம். இது ஒரு பாரிவிராஜ்யம். ஞானம் வந்த பாரிவிராஜ்யம் வேறு. யாவத் ஜீவாதி ஸ்ருதீனாம் அவித்வத் அமுமுக்ஷு விஷயே. அப்போ இந்த மாதிரி எல்லாரும் சன்னியாசம் அந்த வாக்கியங்கள்லாம் என்ன பண்றது? பூர்வாம அக்னிஹோத்திரம் பண்ணணும், யாவத் ஜீவம் உயிருள்ள வரைக்கும் பண்ணணுங்கிறதான ரூலுக்கெல்லாம் யார் கட்டுப்படுறவான்? வித்வானாக இல்லாதவனோ அல்லது வித்வானாக ஆகணும், எனக்கு மோட்சம் தான் வேணுங்கிற தீவிர எண்ணம் இல்லாதவர்களோ கோடிக்கணக்கான பேர் இருக்கா. அவ விஷயத்துல அந்த இன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணு. சாந்தோக்கியேச்ச கேஷாஞ்சித் துவாதசராத்திரம் அக்னிஹோத்திரம் ஹுத்வா ததஹ ஊர்த்தம் பரித்யாகா ஸ்ரூயதே. சாந்தோக்கியோபனிஷத்து உள்ளத்துல 12 நாள் அக்னிஹோத்திரம் பண்ணார் கல்யாணம் ஆகி. அப்புறம் திடீர்னு வைராக்கியம் வந்தது. அப்புறம் அவர் என்ன பண்ணார்? ததூர்த்தம் பாரிவிராஜ்யம் சன்னியாசம் வாங்கிட்டார் வித் பர்மிஷன் ஆஃப் ஒய்ஃப் அப்படின்னு வருது. சில பேர் என்ன பண்ணா இந்த கர்மாவை விட்டுட்டு வெள்ள சன்னியாசம் வாங்கிக்கிறதுங்கிறது யாருக்கு அதிகாரம் இல்லையோ, அதாவது பிசிக்கலி யாரு டிசேபிள்டா இருக்காலும் ஆட்சியா வீட்சணம் பண்ண முடியாது, கண்ணு போறதில்ல, கையில எடுத்து ஹோமங்கள்லாம் பண்ண முடியாது, கை கால் வாட்டம் இல்ல, வியாதிகள் ஒருத்தனால ஒன்னும் நியமங்கள்லாம் இருக்க முடியல, அந்த மாதிரி ஆளுக்கு தான் சன்னியாசம்னு சில பேர் சொல்லியிருக்கா. அது ரொம்ப மோசமா. விவரம் இல்லாத ஆளுதான் சன்னியாசத்தை வாங்கிட்டு மரத்தை கொண்டு போய் விட்டுடுது, மரத்தை சாப்பாடு போடுவாள். அப்ப என்ன ஊனமுற்றவர்களுக்கு சன்னியாசங்கிற கட்சி ஒண்ணு பேசியிருக்கா அந்த காலத்துல பாருங்க. எது அனதிகதானாம் பாரிவிராஜ்யமிதி தன்ன தேஷாம் பிரசகேவ உத்சன்னாக்னி அனக்னிகோவா இது இத்தியாதி ஸ்ரவணாத். இதுல தகுதி இல்லாத வாழ்க்கைலாம் சன்னியாசம். கர்மா பண்ண முடியல, கை கால் வெளியே எழுந்து உட்கார முடியல, அக்னிஹோத்திரம் பண்ண முடியல, புகை வந்தாக்க இவருக்கு இருமல் வருது, இந்த மாதிரி ஆத்தாங்கள் வச்ச முடியல. அவளுக்கு தான் சன்னியாசம் அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். அந்த மாதிரி யாருக்கு மனைவி இறந்து போயிட்டா அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது. உத்சன்னாக்னி அனக்னிகோவா நம்ம மாதிரி சோம்பேறிகள் அக்னியை ஆதாரம் பண்ணல. அவளுக்காத்தான் அந்த ஆசிரமத்துல அது பண்ணாட்டா தப்புன்னு சொல்லு. அவளுக்கு பிராயச்சித்தம் வேற, அவளுக்கு சன்னியாசம் இல்லை. சர்வஸ்மிருதிஷு அபிஷேகேன ஆசிரம விகல்பா பிரசித்தா. எல்லா ஸ்மிருதிகள்லையும் நீ கிரகஸ்தனா இருக்கலாம், உனக்கு வைராக்கியம் இருந்தா வானப்பிரஸ்தனாகலாம், இன்னும் திட வைராக்கியம் இருந்ததுன்னா சன்னியாசி ஆகலாம், அக்கார்டிங் டு யுவர் வில் பவர் அப்படிங்கிறதாக சாய்ஸ் சொல்லியிருக்குங்கிற. சன்னியாசமே படாதேன்னு குதிச்ச காலத்தை எவ்வளவு கஷ்டப்படலாம் இவன். நல்லா கவனிக்கணும். சர்வஸ்மிருதிஷ அவிசேஷேன ஆசிரம விகல்பா பிரசித்தா ஜோரா சொல்லி
நிச்சயச்ச. இதுலேருந்து டைரக்டா 4வதுக்கு போகலாம், 2 4க்கு போகலாம், 3 4க்கு போகலாம். அப்படிங்கிறது நம்ம அதிகாரம், நம்முடைய குவாலிபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கு. எது விதுஷா அர்த்த பிராப்தம் வித்தானம் இது சாஸ்திர தத்வே கிரகே வனேவா திஷ்டதா ந விசேஷ இது. இது அருமையான கேள்வி. ஒருத்தனுக்கு பூர்ண வைராக்கியம் இருக்கு. அவன் கிரகஸ்தனா இருந்தா என்ன, சன்னியாசியா இருந்தா என்ன, அவன் வானப்பிரஸ்தனா இருந்தா என்ன, ஒன்னும் பெரிய விசேஷம் இல்லையே, இதுலயும் அட்ராக்ட் ஆகாம இருக்கானே, மனப்பக்குவம் இருக்க விதுஷா. 2வது ஞானமே வந்து விட்டுனாலும் அவனுக்கு எந்த கர்மாவிலையும் கர்த்திருவங்கிற எண்ணம் இல்லையே. கர்த்திருவ எண்ணம் இல்லாம எல்லோத்திரம் விழிந்து இருந்தா என்ன தப்பு? ஞானி யாருப்புறம் பண்ணவே. இது சாஸ்திரார்த்தத்தை விதிக்கப்படவில்லை. சாஸ்திரார்த்தம்னா டெபினெட்லி இன்ஜெக்டட் அல்லது அகரணே பிரத்யவாயம், பண்ணாவிட்டால் தோஷம் என்று இல்லையே. ஆகினால இருக்க சந்நியாசம் கிரகஸ்தாசிரமத்தே இருக்கலாமே, வானப்பிரஸ்தனாக இருக்கலாமே, மனைவி விட வேண்டிய அவசியம் இல்லையே. என்ன விசேஷம் அதனால? இது அசத்திய வித்தானஸ்ய அர்த்த பிராப்தத்வாத் ந அந்யத்ர அவஸ்தானம் ஸ்யாத். இந்த மாதிரி நிலைமை வந்தவன் விட்டுவிடுவன்கிறது இயல்புன்னா, விடாம இருக்கானே அப்படின்னு நீ கேட்கறதுக்கு நல்லா. அர்த்த பிராப்தம்னா என்ன அர்த்தம்? மழை பெய்யும் பொழுதோ நீங்க வீட்டுல ஜலம் வப்பி வச்சுக்கிறேன், ஜலம் நினைமோ நினையாதோ, நீங்க யாரோ வரான்னு பாக்குறதுக்காக வாசல்ல பார்த்துட்டீர்கள். நாய் குதிரை எல்லாம் போறது கண்ணுக்கு தெரியுமோ தெரியாதோ? நான் சாட்சியில் வராதான்னு பாக்குறதுக்கு தான் கண்ணை திறந்தேன்னா எதிர்க்க போகக்கூடிய நாய் தெரியாதா? அதாய உண்மையிடம் சக்ஷு படம் நகி நபஷதின்னு ஒரு நியாயம். நாம ஒரு வேலைக்காக உள்ள பண்ணிதான் இந்த வேலையில பை ப்ராடக்டா நடக்கிறத யாரும் தடுக்க முடியாது, வளர்ந்தே தீரும். அது வேணும்னு நீங்க உட்காந்துக்கிறீங்க. ஏதோ நல்ல பாட்டு காலில் விழுறது, நல்ல பாட்டு கேட்கணும்னு நினைச்சாதான் நல்ல பாட்டு காலில் விழுமா. அந்தந்த இந்திரியங்களோட அந்தந்த ஆப்ஜெக்டுக்கு கான்டாக்ட் வந்தா உடனடியா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபால்ட் இல்லாம இருந்தா உடனே ஞானத்தை கொடுத்தே தீரும். நெருப்பூச்சியை நல்லா கிழிச்சா இல்ல நெருப்பு பதிக்கத்தான் செய்யும். நாமாட்டி கிழிக்கிறேன் பதிக்காம இருக்கட்டும் தான் நடக்குமா? சாதனம் சம்பூர்ணமாயிட்டா ரிசல்ட் வந்தே தீரும். அப்படின்னு பூர்ணம் வந்ததுக்கு அப்புறமும் அவர் வித்தானஸ்ய அர்த்த பிராப்தத்வாதுன்னா சொல்லாமலே கண்டிப்பா கிடைக்கிறதுன்னு சொல்லியாச்சுன்னா வித்வானுக்கு அப்புறம் எப்படி அவன் கிரகஸ்தனா இருக்க முடியும்? கிரகே வனேவா திஷ்டதா ந விசேஷான்னு கேட்கிறீங்களே, இருக்க முடியாதே. அசத்தியம் வித்தானஸ்யைவ அர்த்த பிராப்தத்வாத் ந அந்யத்ர அவஸ்தானம் சாத். சந்நியாசத்தை தவிர வேற ஒன்றுல இருக்க முடியாது. அந்யத்ர அவஸ்தானஸ்ய காம பிரயுக்தத்துவம் ஹவோச்சாம. நீ கொஞ்சம் கிரகஸ்தனா இருக்கணும்னா ஏதோ ஒரு நப்பாசை இருக்குன்னு, ஏதோ ஒரு ஆசை கம்ப்ளீட்டா போகாம கொஞ்சம் ஒட்டிண்டு, ஆசை கம்ப்ளீட்டா போகாம ஏதோ ஒண்ணு ஒட்டிண்டு. ஏன்னா ஆசை இருந்தா தான் அயம் லோக புத்திரேன ஜெய்யா கர்மணா பிரலோகா வித்யா தேவலோகா நிஸ்பிருஹஸ்ய திருணம் ஜெகத்து விரக்தஸ்ய திருணம் பாரியா அப்படின்றதான் வச்சம் நீதி ஸ்லோகத்தே இருக்கு. அதனால அப்படி சொல்ல முடியாது, அடிச்சு சொல்றாங்க. விச்சானசைவ அர்த்த பிராப்தத்வாத் ந அந்யத்ர அவஸ்தானம் ஸ்யாத். அந்யத்ர அவஸ்தானஸ்ய காம பிரயுக்தத்துவம் ஹி அவோச்சாம தத் அபாவமாத்ரம் வித்தானமிதி ச. ஆசையை துறப்பதுதான் வித்தானம். எழுந்து ஓடணும்னு அவசியம். அந்யத்ர அவஸ்தானஸ்ய காம பிரயுக்தத்துவம் ஆயிடுது. யசா காமித்வம் து விதுஷா அத்யந்தம் அப்பிராப்தம் அத்தியந்த மூட விஷயத்வேன அவகமாத். அப்ப இவர் எதுக்கும் கட்டப்படாம இருக்கலாம்னா கனாபினான்னு எதை வேணா பண்ணுவாரு, தப்பு தண்டாவெல்லாம் பண்ணுவாரு, இவர்தான் கஷ்டம் இல்லைன்னு. அப்ப அதுக்கு யசா காமித்வம்னா இஷ்டப்படி போடும். அதாவது தான் தோன்று தொம்பரான்னு பேர். தொம்பரான்னா தான் என்னதெல்லாம் தோன்றோ அதெல்லாம் பண்ணலான்னு அடிமை ஞானிக்கு.
ஒரு கட்டுப்பாடு கிடையாதுன்னா அவர் எப்படி வேணா இருக்கலாம் ஆயிடுமே. எத்தாகாமித்துவம் துமிதுஷா அதை நினைக்க கூட முடியாதுங்கிறார். ஏன்? அவருக்கு ஞானம் வேணுங்கிற எண்ணம் கொஞ்சமா வரும்போதே நல்ல காரியம்தான் செய்தா கெட்ட காரியம் செய்ய மாட்டேன்னு பழகிருக்கார். அப்படி பழகினவருக்கு இப்ப எனக்கு ஞானம் வந்துட்டுங்கிறதுக்கு 4 பேர் அடிச்சு கொள்வதாங்க. ராமநாமம் சொன்னாக்க 10 பிரம்மஹத்தி போனோம்னா 10 பேரை கொன்னுட்டுதான் ராமநாமா சொல்லுவாட. ராமநாமா சொல்ல வந்தவனுக்கு பாபம் பண்ணணும்னு தோணவே தோணாதே. ராமர் வேஷம் போட்டு சீதையை கொண்டு வந்துடலாமேன்னு யாரோ யோஜனை சொன்னா ராவணனுக்கு. அப்ப ராவணன் சொன்ன எனக்கு தெரியாத அந்த ஏமாற்று வேலை, ராமர் வேஷம் போட்டுன்னு பிற ஸ்திரீகளை கண்ணால பாக்குறது தப்புன்னு அந்த வேஷம் போட்ட எனக்கே தோணி போயிட்டு. அப்போ அப்படின்னா அந்த வேஷத்துக்கே அவ்வளவு பெருமை. அதனால ஞானம்ங்கிறது வந்த பிறகு எனக்கு எதுவுமே தோணாதுங்கிறதுக்கு தான் ஞானம்னு பேரு. தோன்றாதான் ஞானம்னு பேரு இல்லையா? ஞானம் இருக்கு, மீசையும் முளைச்சிருக்கு. ஆனா அவ பொம்பளையும் சொல்ல முடியும். அத்தைக்கு மீசம் முளைச்சா அத்தையும் பேர் கிடையாது, சித்தப்பான் தான் பேரு. இதையும் அதையும் கனெக்ட் பண்ணவே கூடாதுங்கிற. ஆனா இஷ்டத்துக்கு அவர் போயிடுவாரானா போகவே மாட்டார். அவர் நல்லதையே பண்ணலைன்னா கெடுதல் எங்கேயிருந்து பண்ணப்படுற. அத்தியந்தம் அப்பிராப்தம், அத்தியந்த மூட விஷயம். அது ரொம்ப ஏமாளியா இருக்கிறவன் தான் தப்பு தண்டா பண்ணுவன். அதனால அந்த மாதிரி வழிக்கு அவர் போகவே மாட்டார். அத்தியந்த மூட விஷயத்தின் அவகமா ததா சாஸ்திர சோதிதம் அபி கர்ம ஆத்ம விதஹா அப்பிராப்தம் குருபாரதயா அவகம்யதே கிமுத அத்தியந்த அவிவேகி நிமித்தம் யசாகாமித்வம். இவர் கேட்கிறார், இந்த ஞானம் முத்தினவர்களுக்கோ ஜிஜாசை பூர்ணமா இருக்கிறவாளுக்கோ வேதத்தை சொன்னதான் சத்தியம் தர்மச்சரா இந்த வேலையெல்லாமே தனக்கு ரொம்ப வருடனாக நினைக்கிறவர், தவறுதலாக நினைக்கிறவர், ரொம்ப அசத்துகள் பொய்க்கு சொல்றது, திருடுறது, வறண்டது, ஸ்திரீலோலா இருக்கிறது, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியுமா? கேட்பவரே தப்பு. அத்தியந்த மூட விஷயமாக இருக்கிறது அத்தியந்த விவேகிக்கு வருமா? வரவே விட. ததா சாஸ்திர சோடிதமபி கர்ம ஆத்மவிதா அப்பிராப்தம் குருபாரதயாவகம். இதப்பே பண்ணணுமே, இதை நமக்கு அப்படின்னு தோணும் பொழுது கிமுத அத்தியந்த அவிவேகினாம் விவேக நிமித்தம் யசாகாமித்வம். எப்படி யாரை வேணா என்ன வேணா பண்றது, அடிக்கிறது, உதைக்கிறது, திருடுறது, அதெல்லாம் பண்ணவே முடியாது. நகி ஜன்ம நகி உன்மாத திமிர திருஷ்டுபலப்தம் வஸ்து ததபகமே அபி தசைவஸ்யா. ஒருத்தங்க கண்ணுல கான்ட்ராக்ட் ஒன்னொன்னு 2 தெரிஞ்சது. வைத்தியம் பண்ண அப்புறமா 2000 ஒருத்தங்க தலையகிறது சுத்துறது. எனக்கே இப்ப லேசா என்னன்னு தெரியல, எல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. அந்த ஒரு குழப்பம் போயிடுச்சுன்னா முறையை சுத்துற மாதிரி தோணுமோ? மஞ்சள் காமாலக்காரனுக்கு எல்லா வேஷம் மஞ்சளா தெரிஞ்சது, போயிடுச்சுன்னா முறையை மஞ்சளா தோணுமோ? தோஷம் போயிடுச்சுன்னா தோஷத்தினால வந்ததான தப்பான அறிவு ஆட்டோமேட்டிக்கா தசைவசியாது. முன்னாடி பைத்தியம் முடிச்சிருந்தாலோ அல்ல திமிரு குடிச்சிருந்தாலோ ஏதோ பண்ணிருந்தாங்க தப்பாக தோணக்கூடியது. அது போன புறம்படி தோணுமா? உன்மாத திமிர திருஷ்டி நிமித்த. உன்மாதம்னா பைத்தியம் முடிகிறது, அல்ல திமிர திருஷ்டின்னா கண்ட தோஷங்கள் இருக்கிறது, பஞ்சகாமல தோஷம். அதுக்கு அதை வச்சு வரக்கூடியது. அது போனப்புறம் இருக்கவே முடியாது. உபலப்தம் வஸ்து தது அபகமேபி தசைவ ஸ்யா. பஞ்சகாமல போனப்புறமே எல்லாம் மஞ்சளா திரும்ப பண்ணவே முடியாது. உன்மாத திமிர திருஷ்ட நிமித்தத்வாவேவ. அந்த குற்றம் இருக்கும் போதுதான் அந்த மாதிரி இருக்கும். அந்த குற்றம் போயிடுச்சுன்னா வராது. தஸ்மாத் ஆத்மவிதா வித்தானம் வித்தான வத்திரேகேண ந யதாகாமித்வம் ந ச அன்யத் கர்த்தவ்யம் இத்யேதத் சித்தம். முடிச்சுட்ட. ஆத்ம ஞானம் வந்தவருக்கு, ஞானிக்கு இஷ்டப்படி போவாங்கிறது நடக்கவே நடக்காது. கட்டுப்பட்டு இந்த காரியங்கள் பண்ணித்தான் ஆகணுங்கிற கட்டுப்பாடு அவருக்கு கிடையவே கிடையாது. அப்போ
ஞானத்தோட சேர்ந்து கர்மானுஷ்டானம்ங்கிறத கொண்டு வந்து விடக்கூடிய ஞான கர்ம சமுச்சயத்தை வெரி ஸ்ட்ராங்கா இங்க கண்டிக்கிறார் அப்படிங்கிறதோட நீங்க நிறுத்துவோம்.